நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமின்றி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகமும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறது. அதற்கு முன்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நம் அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு பணி நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிகளில் மறுசீரமைப்பை மத்திய அரசு தன்னிச்சையாக முன்னெடுக்குமானால் அது தென் மாநிலங்களில் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலும் அளிப்பதற்கான முயற்சியாக பார்க்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற சூழ்நிலை உருவானால் அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஒன்று சேர்ந்து நின்று இதற்காக போராடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு மறுசீரமைப்பு பற்றிய முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் கோரிக்கையாக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அதையே வலியுறுத்துவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதன் கட்சியின் நிலைப்பாடு குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் விஜய் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். விஜய் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்து ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி மத்திய அரசால் தொடங்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த வகையிலும் இந்த மறுசீரமைப்பு பணி நடைபெறும் என்பது தொடர்பாக எந்த ஒரு தெளிவான விளக்கம், வாக்குறுதி மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டடத்திலே மக்களவையில் 888 இருக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்தால் மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய நீண்டகால திட்டத்தில் இருந்ததாகவே தெரிகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையிலே தொகுதியை பிரித்து கொடுத்தாலும் அதுவும் ஒரு உகந்த முன்னெடுப்பாக அமையாது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் தற்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்க அனுமதி கிடைப்பதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். பேலட் முறையிலேயே கேள்வி கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அப்படியே வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் பெரும்பாலும் சில நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதி மறுக்கப்படுகின்றது எனவும், இந்த சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாகவே இருப்பதில் என்ன பலன் என்று தன்னுடைய கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனைகளை, விலைவாசி உயர்வை, வேலையின்மை, தரமான கல்வி, சுகாதார வசதியின்மை, சாலை மற்றும் குடிநீர் வசதியின்மை போன்றவைதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே அல்ல, அதுதான் பிரச்சனை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் கூட்டணி மற்றும் தேர்தல் கணக்குகளை விடுத்து பாரபட்சமற்ற அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் எனவும், நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வரையறுக்கப்பட்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றியத்தை, அதாவது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலம் பொருந்தியதாகவும், மாநிலங்களை சற்று பலவீனமாகவும்
பல விவாதங்களுக்கு பிறகு தெரிந்தே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். அது அந்த காலகட்டத்தின் தேவையாக உணரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது எனவும், அப்போது பல இடங்களில் பிரிவினைவாத போக்குகள் நிலவின என்பதை நாம் மறுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், ஆனால் விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இந்திய திருநாடு தற்போது ஒரு முதிர்ச்சி அடைந்த மற்றும் நிலையான ஜனநாயகமாக பரிணமித்து விளங்குகின்றது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். மெச்சூர்ட் அண்ட் ஸ்டேபிள் டெமோக்ரசி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்தியாவினுடைய தற்போதைய நிலைப்பாட்டை, குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரைதான் பெற்றோர்களின் மேற்பார்வையும் கட்டுப்பாடும் அவசியம். ஓரளவுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தேவையான சுதந்திரம் கொடுத்தால்தான் குடும்பம் ஒற்றுமையாக நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இன்றைய சூழ்நிலையில் மாநிலங்களுக்கு சுய ஆட்சியும் உரிய நிதி பகிர்வு மற்றும் நிதி சுதந்திரமும் வழங்குவதே இந்தியா என்ற கூட்டு குடும்பத்தை இன்னும் ஒற்றுமையுடையதாக நிலைத்திருக்க செய்யும் என்றும் விஜய் தெரிவித்திருக்கின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கிய அரணாக விளங்குவது நீதித்துறை என்றும், அத்தகைய ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையிலே உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களில் போதிய வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், கொலிஜியம் பரிந்துரைக்கும் அனைத்து நீதிபதிகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டெலிமினேஷன் கமிஷனில் பணியில் இருக்கக்கூடிய அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை வகிப்பார் அந்த கொலிஜியம் என்பதற்கும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனநாயக கோட்பாடுகளை உளமாற காக்க விரும்பினால் மத்திய அரசு இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் ஆகும் என்றும், தேர்தல் நியாயமாக சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய பிரிவுகளை தக்கவாறு திருத்தி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமின்றி அது காலவரையின்றி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் மக்களவை பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 435 என நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஈச் எம்பி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். என்ற கோட்பாடு அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு 50 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும், இனியும் நீடித்தால் எந்த ஒரு பெரிய தீமையும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை, இதுதான் இந்தியாவின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் என்பதும் இல்லை. அதாவது நாடாளுமன்ற தொகுதி குறைவாக இருக்கின்றது என்பதுதான் இந்தியாவின் பிரச்சனைக்கு காரணமாக இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமின்றி காலவரையின்றி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பதை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார் தனது அறிக்கையிலே. அதன்படி தற்போது இருக்கக்கூடிய அந்த 39 நாடாளுமன்ற தொகுதி என்பதே தமிழகத்திற்கு போதுமானது. அனைத்து மாநிலங்களிலும் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை போதுமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படாதது கிடையாது, அதை கடந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே அது குறித்து கவனம் செலுத்துங்கள், நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.